பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. கேள்வி 1. தொழுகையின் போது குழந்தைகள் கத்தினால் ரக்காத்தின் போது தொழும்போதே திரும்பி பார்த்து பதில் சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அதாவது முதல் விஷயம், தொழுகையின் போது குழந்தைகள் கத்தினா அவர்களுக்கு உணர்த்து விதமாக நாம் சப்தத்தை எப்படின்னா கைகள் மூலமாக தட்டி கொடுக்கலாம். புறங்கையை தட்டுவதை கொண்டு அவர்களுக்கு உணர்த்த முடியுமா என்று பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், ஏதாவது பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த காரியங்களில் ஏதாவது ஆபத்தான ஏதாவது கீழே ஏதாவது போட்டுருவாங்க அல்லது எதில் குழியில் விழுந்துருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்தை பற்றி பயம் இருந்தால் ஓரக்கண்ணில் பார்ப்பதை கொண்டு நம்ம உறுதி செய்யலாம். அதாவது நம்ம அவங்களுக்கு உடனே நம்ம தொழுகை விட்டுட்டு போய் பார்க்க வேண்டியது இருக்குதா இல்லை அப்படி தேவைப்படாதா அப்படிங்கிறத ஓரக்கண்ணில், அதாவது கிப்லாவை முன்னோக்கி நம்முடைய உடம்பு இருக்கும் நிலையிலேயே லேசாக தலையை மட்டும் லேசாக திருப்பி நாம் என்ன செய்யலாம், கண்கள் மூலமாக பார்த்து கொள்ளலாம். அதாவது ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு உறுதி செய்யலாம். முழுக்க நாம் திரும்பினால் தொழுகை முறிந்துவிடும். அப்படி ஒரு அவசர தேவை வந்தால் தொழுகை முறித்து விட்டு நம்ம குழந்தைகளை பார்க்கறதுக்காக போகலாம், அதில் தப்பு இல்லை. அப்புறம் திரும்ப அந்த தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது கேள்வி, பெண்கள் தலையில் கொண்டை போட்டுக்கொண்டு தொழலாமா? பெண்கள் தொழலாம், ஆண்கள் தான் அப்படி தொழக்கூடாது. ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருக்காங்க, தொழுகையின் போது சுருட்டி விட்டுக்கொண்ட சுருட்டப்பட்ட ஆடையையும் தலைமுடியையும் அவிழ்த்து விட வேண்டும். அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு முழுக்கை சட்டை அணிஞ்சிருக்காரு, அந்த கைகளை இப்படி சுருட்டி இருக்காரு அப்படின்னா அதை எடுத்து விட்டுறணும். தொழுகையின் போது எடுத்து விட்டுறணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆண்கள் சஹாபாக்கள் தலைமுடி அதிகமாக வளர்ப்பாங்க. வளர்க்கும் போது கொண்டை போடுவாங்க, கொண்டை போட்டு சொருகியிருப்பாங்க. அப்போ தொழுகையின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அவிழ்த்து விட சொன்னாங்க. இது ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம், பெண்களுக்கு இல்லை. பெண்களுக்கு அந்த சட்டம் இல்லை. ஆகவே ஆண்கள் அப்படி தலைமுடி அதிகமாக வைத்திருந்தவங்க கொண்டை போட்டிருந்தாங்கன்னா அதை அவிழ்த்து விட்டுறணும். தொழுகையின் போது அவிழ்த்து விட்டுட்டு அப்புறம் தக்பீர் கட்டணும். அதே மாதிரி தான் ஆடையில் பிடித்து வைக்கக்கூடிய அல்லது சுருட்டி வைக்கக்கூடிய நிலை இருந்தால், தைக்கிறதே அப்படி தான் தைச்சிருக்காங்கன்னா அது பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் சிலருக்கு அரை கையாக இருக்கும், ஆனால் அதோடைய மெத்தடு தச்சதாகவே இருக்கும். அப்படி பார்த்தா அது சுருட்டின மாதிரி தெரியும், ஆனால் அது அப்படி இருக்காது, தச்சு விட்டுப்பட்டதாக இருக்கும். அதுக்கு இது இல்லை. ஆனால் எது சுருட்டி விட்டுருக்குறோமோ அதை எடுத்து விட்டுறணும். இது ஆண்களுக்குள்ள சட்டம். பெண்கள் அவங்க கொண்டையை கலற்ற தேவையில்லை. அதற்கடுத்தது, மாதவிடாய் காலத்தில் குர்ஆனை தொடலாமா? தொடுவதில் எந்த தடையும் இல்லை. ஏற்கனவே நான் விளக்கியிருக்கிறேன். உலமாக்களிடம் அதில் கருத்து வேறுபாடு இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்று சொல்றான். குர்ஆனை குறித்து சொல்லும்போது இதை பரிசுத்தமானவர்கள் தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்ட்டு அப்படி சொல்றதா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஆயத்து இறக்கப்பட்ட பின்னணி என்னன்னு கேட்டால், காஃபியர்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்களை இது ஷைத்தான் புறத்திலிருந்து ஜின் ஷைத்தான்கள் மூலம் ஓதப்படுவது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் ஏட்டில் இருக்கக்கூடியது. அதை மலக்குகளை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள். ஷைத்தான்கள் அல்ல, மலக்குகள் தான் அதை தொடுவார்கள். அங்கிருந்து தான் இங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்படுது. அப்போ காபிர்களுக்கு பதில் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா இதை பரிசுத்தமானவரை தவிர வேறு யாரும் தொடுவதில்லைன்னு சொன்னான். அதாவது தொடப்படுவது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் ஏடையை தான் குறிக்கும். அது நம்ம கையில் இங்கே பூமியில் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய முஸ்ஹஃப் பிரதியை குறிக்காது இந்த ஆயத்தில். ஆனால் அறிஞர்கள் சிலர் ஒரு பேணுதலுக்காக பரிசுத்தமாக இருக்கணும், ஆகவே ஒது செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் ஒது செய்து விட்டு தொட வேண்டும். அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் தொடக்கூடாது இப்படிங்கிற சில சட்டங்கள் சொன்னாங்க. ஆனால் இதற்கு வலுவான தடை ஆதாரங்கள் எதுவும் இல்லை.
ஆனால் இதில் உலமாக்கள் 2 கருத்து இருக்கனால, ஒருத்தர் தான் பேணுதலுக்காக தொட விருப்பம் இல்லைன்னா அதை நம்ம குற்றமாக சொல்ல மாட்டோம், அவங்க தொடாமல் இருந்தாலும். ஆனால் தொடுவதையும் குற்றமாக சொல்ல முடியாது. எடுத்து ஓதவோ அதை படிக்கவோ அது குற்றமாக ஆகாது. ஆகவே ஒருத்தர் அந்த மாதிரி நேரங்களில் எடுத்து படிப்பது, ஓதுவது மார்க்க ரீதியாக தடை இல்லை. அல்லாஹ் மிக அறிந்தவன். அதற்கு அடுத்த கேள்வி, சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் தஆலா 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறான். அது எந்த இரவுகள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் அவங்களுடைய மாணவர் முஜாஹித், ஜுபைர் போன்றவங்க இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்யும்போது வலையாலின் அஷ்ர், அதாவது வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் 10 இரவுகள்ங்கிறது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தான் குறிக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், குறிப்பா இப்னு அப்பாஸ் போன்றவங்க தெளிவா அதை துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தான் குறி. ஏன்னா அதுல ஹதீஸ்கள் அதை சிறப்பித்து தனியாக வந்திருக்குது. ஹதீஸ்கள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10க்கு மிகப்பெரிய சிறப்பை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அந்த 10 நாளில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு எந்த காலத்தில் செய்யக்கூடிய அமலை விட மிகவும் பிடித்தமானது. அப்படிங்கும்போது சஹாபா கேட்டாங்க, ஜிஹாத் செய்வதை விடவா அப்படின்னு. ஆமாம், ஜிஹாத் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது தான் அந்த நேரத்தில் அந்த 10 நாளில் செய்யக்கூடிய அமல்கள். ஒருத்தர் ஜிஹாதுக்கு போய் அவர் திரும்பாமல் இருந்தால் தவிர, திரும்பலைன்னு என்னன்னா அவர் ஷஹீதாயிருப்பார். அந்த ஷஹீதான அந்த அந்தஸ்து தான் அதில் எல்லாத்தையோட உயர்ந்தது. ஆனால் ஒருத்தர் போனார், ஜிஹாத் செய்தார், திரும்ப உயிரோடு வந்துட்டாரு அப்படின்னா அவருடைய இந்த ஜிஹாதுடைய அமலை விட 10 நாள்கள் அந்த துல்ஹஜ்ஜில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது அப்படின்ற சொல்ல சொன்னாங்க. அப்போ அந்த ஆயத்தில் சொல்லப்படுறது 10 இரவுங்கிறது துல்ஹஜ்ஜுடைய 10 தான் குறிக்கும் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்திருக்கிற விளக்கத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது சிறந்ததாக நாம் அறியணும். அதற்கடுத்தது, தராவிய தொழுகையின் போது குர்ஆனை பார்த்து ஓதலாமா? இப்போ ஒருத்தருக்கு மனப்பாடம் இல்லை, அவர் நீண்ட நேரம் நின்று ஓத விரும்புகிறார் எனும்போது, அப்போது குர்ஆனை தன்னுடைய கையில் பிரதியை வைத்து கொண்டோ அல்லது அவர் ஓதிவிட்டு தனக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு டேபிள் ஏதோ ஒரு பொருள் மேலே அதை வைத்துட்டு அவர் ருக்கு செய்ய, சுஜூது செய்ய, அப்புறம் திரும்ப நிலைக்கு வரும்போது திரும்ப எடுத்து அந்த விடுபட்ட இடத்துலேருந்து நிறுத்தியதுலேருந்து திரும்ப தொடரணும்னோ, அதை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் 2 இருக்குது. முதல் சட்டம் என்னன்னு கேட்டால், பொதுவாக இது சிறப்பான ஒரு விஷயமா பரிந்துரை செய்யப்படாது மார்க்கத்தில். ஏன்னா அசைவுகள் அதிகமாக ஆகுங்கிறதுனால உலமாக்கள் அதில் ஒருத்தருடைய அசைவு அதிகமான தொழுகை முறிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதை தவிர்க்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, அசைவுகள் அதிகமாக இல்லாமல் தொழுகையுடைய குஷு உள்ளச்சத்துக்கு இடையூறு இல்லாமல் ஒருவர் அதை ஓதவும், அதை ரொம்ப கவனமாக அதை அசைவுகள் அதிகம் இல்லாமல் குர்ஆனுடைய பிரதியை வைக்க இப்படி அவர் நிர்வகிக்க முடியும் அப்படின்னா, அப்படி தொழும்போது அதனால் குற்றமாகாது, தொழுகை கபூலாகும் சொல்லியிருக்காங்க. அதனால இதில் ஒரு நடுநிலை பேணணும். நாம் குர்ஆனை எடுத்துட்டு ஓதலாங்கிறதுக்காக ரொம்ப ஒரு சாதாரணமாக தொழுகை இல்லாத நேரத்தில் எப்படி குர்ஆனை எடுப்போமோ, எப்படி வைப்போமோ, அந்த மாதிரி ஒரு அசைவு இருக்கக்கூடாது தொழுகையில். ஆகவே அசைவை முடிஞ்ச வரைக்கும் குர்ஆனை எடுப்பது வைப்பதில் குறைக்கணும். ஆகவே அதில் கவனமாக நிதானமாக அதை நம்ம ஓதுறதோடு கவனமாக அதை வைக்கிறது. அதனால தான் சில உலமாக்கள் சொன்னாங்க, இந்த அசைவை தவிர்க்கிறதுக்காக ஒருத்தர் தனக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதில் குர்ஆனுடைய பிரதியை திறந்து வச்சுட்டு அதை கைகளை 2 கட்டி கொண்டு அவர் ஓதுறது பார்த்து ஓதிக்கொண்டே அந்த பக்கம் திருப்பப்படுற நேரத்தில் மட்டும் பக்கத்தை திருப்பிட்டு அவர் ஓதுனா அது சிறந்ததுங்கிறாங்க. அது சில நேரத்தில் சாத்தியப்படாது, எல்லா நேரத்துலையும் சாத்தியப்படாது. இன்னும் சில அறிஞர்கள் சொன்னாங்க, அசைவை குறைக்கணும்னா அவர் ரொம்ப பெரிய பிரதிகள் வைக்காம கொஞ்சம் சிறிய பிரதிகளாக கையில் ஒரு அடக்கமாக வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் கவனமாக. ஏன்னா சில நேரத்தில் பெரிய பிரதி அதை தூக்கி வைத்திருக்கிறது, சில நேரத்தில் தவறு கீழே விழுகிறது, இப்படிப்பட்டதுன்னு கைக்கு அடக்கமாக வைத்து ஓதினால் அது தவறாகாது. ஆகவே அடிப்படை என்னன்னு கேட்டால் அசைவு அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும், அதுதான். அப்படி அசைவுகள் அதிகம் இல்லாமல் கவனமாக அந்த உள்ளச்சத்தோடு ஓத முடியும்னா ஒருத்தர் ஓதலாம். வித்ரு தொழுகையின் போது துஆ செய்யும் போது கைகளை உயர்த்த வேண்டுமா?
உயர்த்தலாம், உயர்த்தாமலும் இருக்கலாம். ஏற்கனவே இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவங்க கைகளை உயர்த்தி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி இருக்குது ஆதாரமாக. அதாவது தன்னுடைய நெஞ்சு பகுதி வரைக்கும் கைகளை உயர்த்திட்டு துவா கேட்பாங்கன்னு வருது. அதே நேரத்தில் கைகளை கட்டாயம் உயர்த்தணுங்கிறதும் இல்லை. விரும்பினா உயர்த்தலாம், இல்லாவிட்ட உயர்த்தாமலும் ஒருத்தர் தொழுகலாம். 5வது, ஃபர்து தொழுகை முடிந்தவுடன் கைகளை சேர்த்து துவா செய்ய வேண்டுமா அல்லது பிரித்த நிலையில துவா செய்ய வேண்டுமா? கைகளை சேர்த்து தான் கேட்கணும். அதாவது இப்படி இல்லை, இப்படி. அதாவது ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா கைகளை துவாவின் போது எப்படி வைக்க வேண்டும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கப்படும் போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா, அதாவது ஒருத்தர் கையேந்துகிறார் என்றாலே அந்த கைகள் ஒன்றை வாங்கணும் கேட்கணும் அப்படின்னா என்ன, கைகள் ரெண்டும் சேர்ந்த நிலையில தான் இருக்கும். இந்த யதார்த்தத்துக்கு மாறா நம்ம கைகளை பிரித்திருக்க வேண்டும்னா அதுக்கு ஆதாரம் வந்திருக்க வேண்டும். ஆனா அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. ஆகவே கைகளை சேர்த்து வைத்து கேட்பதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அல்லாஹ் மிக அறிஞ்சவன், அதனால கைகளை சேர்த்து கேட்பது மிகச் சிறந்தது. அதாவது கைகளை பிரித்த நிலையில கேட்கறதுங்கிறது பொதுவா எப்படின்னு கேட்டா, மழை தொழிலுக்காக கைகளை உயர்த்தி கேட்கறது இருக்குது. அதாவது புறங்கை கொஞ்சம் மேல் வானத்தை நோக்கி தெரியும் விதமா, அதே நேரத்தில் ஒரு பணிவை வெளிப்படுத்தும் விதமா கைகளை முழுக்க உயர்த்தி கேட்கறது. அதுதான் அந்த கேட்கிற முறை. அது மழை தொழிலுக்காக உள்ளது. பொதுவாக ஒருத்தர் தன்னுடைய தேவைக்காக கையேந்தும் போது அந்த கைகள் ரெண்டையும் சேர்த்து வைப்பது தான் சிறந்ததுன்ட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா பிரித்து வைக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு தான் ஆதாரம் தேவை. ஏன்னா சேர்த்து வைப்பது மனிதனுடைய இயல்பிலே இருக்குது. ஒருத்தர் பிரார்த்தனைன்னு வந்தாலே கைகள் ரெண்டையும் அவர் சேர்த்துருவாரு. சரியா, இதுதான் இயல்பா இருக்குது. அவை பிரித்து கேட்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது இது தடைன்னு புரிஞ்சுக்க முடியாது. அதாவது கைகளை பிரித்து கேட்டுட்டாலே அது தடை செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் சிறந்தது எது அப்படின்னா அதோடைய அமைப்பு கைகளை சேர்த்து வைக்கிறது தான் அப்படின்ட்டு ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் அலம். அதற்கு அடுத்தது வேறு கேள்விகள் இருக்குதா? ஆமாம், அதே மாதிரி தான் தொழுகையில் குரானை பார்த்து ஓதுவதுங்கிறதுல ஃபோனை பார்த்து ஓதுனாலும் பிரச்சனை இருக்காது இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அடக்கமாக ரொம்ப அசைவுகள் குறைவாக நம்ம செய்ய முடியும். அதாவது முஸ்ஹஃப் கையில் வச்சு ஓதுறதை காட்டிலும் சில சமயங்களில் ஃபோன் மூலமாக நம்ம ஓதுறதுக்கு ஒரு வசதி இருக்குன்னா அதை வைத்து ஓதுவது சிறந்தது தான் இன்ஷா அல்லாஹ். அதில் அதிகமாக அதாவது அடிப்படை என்னன்னு கேட்டால் அசைவுகள் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும். அசைவுகள் அதிகமாக தொழுகையில் இந்த எடுக்கிறது வைக்கிறது, சாதாரணமாக ஒரு பொருளை வைக்கிறது போடுறது நிற்கிறது இப்படிங்கிற மாதிரி அசைவை அதிகம் வெளிப்படுத்தினா அது தொழுகையை பாத்திலாக ஆக்கிடும், முடிச்சிடும். அதனால அதில் கவனமாக இருக்கணும். இப்போ தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லுங்க. ஒரு மாதம் நகை கடைக்கு இந்த நகைகள் வாங்குவதற்காக நகை கடைகளில் சேமிப்பு முறைன்னு ஒன்று வைக்கிறாங்க. அதாவது மாதம் இவ்வளோ பணம் கட்டணும், அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 மாதங்கள் அல்லது 1 வருஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சு இவ்வளோ ரூபாய் நீங்கள் கட்டி சேமித்து கடைசியில் நீங்கள் வாங்குகிற நேரத்தில் அந்த மொத்த தொகைக்கு அதில் சில சலுகையும் தருவாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது சேதாரம் இல்லாமல் தருவோம், இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் அப்போ நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹராம், இது தெளிவாக வட்டி. ஏன்னு கேட்டால் முதல் காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்தை வாங்க விற்பனை செய்ய கொடுக்க இந்த மாதிரியான நேரத்தில் அது உடனுக்குடன் அந்த பரிமாற்றம் முடிக்க வேண்டும் சொல்கிறாங்க. தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான நகைகளை அல்லது இந்த மாதிரி அது கட்டியாக வாங்கினாலும் நகையாக வாங்கினாலும் அதோடைய பரிமாற்றம் பிஸ்னஸ் அது உடனே முடிக்கணும். ஆக இந்த சேமிப்பு முறையில் வாங்குறதுங்கிறது ரெண்டாவது. இதுக்காக ஏன் இப்படி சில திட்டங்களை போட்டு பண்ணுறாங்கன்னாவே அதில் நகை வியாபாரம் செய்யக்கூடியவங்க இதில் மறைமுகமாக வட்டி லாபத்தை எடுக்கிறாங்க. அந்த வட்டியில் தான் அவங்க சில சலுகையை கொடுக்குறாங்க. அது அவங்க அந்த வட்டி சலுகை இல்லாமல் அவங்க நமக்கு ஒன்றும் சலுகை தரப்போகிறது இல்லை. அவங்க தெளிவாக இது பணத்தை ஒருத்தட்ட கொடுத்துட்டு அதுக்கு அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு லாபத்தை சலுகையாக
நகையை வாங்கும்போது அடையக்கூடிய அதுதான் வட்டி. அதே மாதிரி அந்த பணம் அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க தங்களுடைய வட்டி சுழற்சியை அதன் மூலம் செய்துக்கிறாங்க. எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபைனான்ஸ் பேஸ்டு தான். அதனால தான் அவங்க அது ஆர்வமுட்டுறாங்க. அது மக்கள் சேமிப்புன்னு சொன்னால் யதார்த்தமாக அது ஆசையில் சரி நமக்கு இவ்வளோ லாபம் இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் போய் அதில் போய் விழுகிறாங்க. அது தெளிவாக ஹராம். அந்த மாதிரி வாங்கக்கூடாது. அப்படி ஏதாவது நம்ம தவறி நம்ம அந்த மாதிரி திட்டங்களில் சேர்ந்துருந்தோம்னா அந்த சம்மந்தப்பட்ட கடைக்காரர்கள்ட்ட இல்லை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம், நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருந்தோமோ அதுக்கு அந்த பணத்துக்குரிய அளவுக்கு மட்டும் நாங்கள் நகையை வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு உடனே வெளியேறிடணும். அது உடனே வெளியேறணும். இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அல்லாஹ்வோட தௌபா செய்யணும். அந்த காலம் ஏன்னா ஒப்பந்தம் சில நேரத்தில் அவங்க திரும்ப தரமாட்டாங்க. நீங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் நடுவில் எல்லாம் தரமாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாங்க வேறு வழி இல்லை அப்படின்னா தௌபா அல்லாஹ்வோட செய்யணும். அந்த குறிப்பிட்ட காலம் வந்த உடனே 10 மாதம்னா 10 மாதம் முடிஞ்ச உடனே நம்ம கட்டிய பணத்தை மட்டும் முதல்ல வாங்கிடணும். முதல்ல அதை வாங்கணும். வாங்கிய பிறகுதான் அதுக்கு பிறகுதான் நம்ம நகையை வாங்கணும். அது கூட முடிஞ்சா அந்த இடத்துல வாங்காம வேற இடத்துல வாங்குறதா சிறந்தது. அந்த இடத்துல ஆனால் சில நேரத்தில் இதில் வேற அவங்க வச்சிருக்கிற சில விதிகள் என்னன்னா, அந்த பணத்தை கையிலே கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம நீங்கள் நகை எடுங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வட்டி தான். இது தெளிவாக இது வட்டி. அப்போ இதெல்லாம் ஹராம். உலமாக்கள் தெளிவாக இதுக்கு ஃபத்வா கொடுத்துருக்காங்க. அதனால நாம தான் எச்சரிக்கையான இல்மு இல்லாமல் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பல விஷயங்களில் புதிய இந்த வியாபார முறைகளில் வரக்கூடிய நூதனமான முறைகள் இருக்குல்ல, அதில் உள்ள மோசடி ஹராமான மோசடித்தனத்தை நாம அறியாமல் என்ன செய்யறோம், இல்மு இல்லாதனால அதில் போய் சிக்கிடுறோம். ஆகவே கட்டாயம் அதை விட்டு வெளியேறணும். முடிஞ்சா உடனே வெளியேறணும். இல்லாட்டி ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு தௌபா செய்தோம்னோ அதோட வெளியேறணும். நகை வாங்க வேண்டியது இருந்தால் அவன் கொடுக்கக்கூடிய சலுகை வாங்கக்கூடாது. என்ன அவன் கொடுக்கக்கூடிய சலுகை எதையும் வாங்கக்கூடாது. அவன் கொடுக்கக்கூடிய கிஃப்டை கூட வாங்கக்கூடாது. சலுகைங்கிறது இது எல்லாம் சேர்ந்தது தான். அது எல்லாமே நீங்கள் சீட்டு கட்டினீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் தருவாங்க. அந்த கிஃப்ட் நமக்கு ஹராம் தான். முதல்ல நம்ம பண்ணதே ஹராமு, அதுக்கு ஒரு கிஃப்டா? அது எப்படி இருக்கு பாருங்க. பண்ணனதே ஹராமு, அதுக்கு ஒரு கிஃப்ட் வேற அப்படின்னா அது தெளிவாக ஹராம் தான். அது இல்லைங்க, அது எதுவுமே எங்களுக்கு வேணாங்க. அல்லது கொடுத்தாங்கன்னா வாங்கி யாருக்காக ஒருத்தர் கொடுத்தோம்னா அது நமக்கு ஹலால் இல்லை. சரியா? அதை நம்முடைய செல்வத்திலிருந்து நீக்கிடணும். ஆகவே இதுதான் முறை. அதில் அதான் நகை பழைய நகையை கொடுத்து விட்டு புதிய நகை வாங்க. முதல் பழைய நகை விற்கணும். அதை கணக்கு போட்டு என்ன மதிப்புப்படி வாங்குவாங்களோ அதை விற்பனை செய்து அதனுடைய பணத்தை ஒரு கையில் வாங்கிடணும். வாங்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம புதிய நகை வாங்கணும். இதில் ஒரு விஷயம், நாங்கள் உங்கள்கிட்ட பழைய நகை வாங்கினோம்னா நீங்கள் புதிய நகை எங்கள்கிட்ட தான் எடுப்போன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு வட்டி தான், மறைமுக வட்டி தான். எங்கள்கிட்ட தான் நீங்கள் புதிய நகை வாங்கணும், எங்கள்கிட்ட தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க கண்டிஷன் வச்சாங்கன்னா அப்போ எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு திரும்பிடணும். இந்த மாதிரி பலரும் திரும்பினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு வழி இல்லைன்னு வருவாங்க. அதனால் நாங்கள் விரும்புவோம், வாங்கினா வாங்குவோம், வாங்காமல் வாங்க மாட்டோம். நாங்கள் விற்கிறோம், வேணா எடுத்துக்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசிடணும். அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா முதல்ல நீங்கள் அதுக்குள்ளே பணத்தை கையில் கொடுத்துருவீங்களான்னு கேட்கணும். பணத்தை வாங்கிடணும். பணத்தை வாங்கி அந்த டிரான்சாக்ஷன் அந்த பரிவர்த்தனை முடிக்கப்பட வேண்டும். அந்த பரிவர்த்தனை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு புதுசு வாங்குறவர் அப்போ வாங்கினா வாங்குவார், அல்லது எப்போ வேணாலும் வாங்குவார், இல்லை அங்கே வாங்கினா வாங்குவார், அல்லது வேறு எங்கே வேணாலும் வாங்குவார். அதுக்கு பிறகு அது புதுசாக வாங்குறதுக்கு எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். அவ இது ரெண்டையும் சேர்க்கக்கூடாது. சேர்த்தா அது வட்டி தான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆப் மூலமாக சேமிப்புகள் நாம் செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன் இதுக்கு ஒரு சின்ன ஒரு இத்தனை ரூபாய் நீங்கள் சேமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சு அந்த கணக்குக்கு உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ சேமித்ததுக்கு இவ்வளோ தங்கம் உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கணக்கில் தங்கம் இவ்வளோ இருக்குது, இது எல்லாமே ஹராம். இதெல்லாம் வட்டி. இதெல்லாம் வட்டி தான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும். இது முதல்ல யதார்த்தமாக ஒரு பொருள் நீங்கள் அந்த பொருளை கண்கூடா பார்த்து அது உங்கள் கைவசம் வராத வரைக்கும் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. அதான் உண்மை. அது ஒன்று பர்ச்சேஸ் ஒன்று சொல்ல போனால் ஒன்று உங்கள் பணம் போயிருக்குது,
ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை இன்னும். புரியுதா? இது ஒரு யதார்த்தமான உண்மை. நீங்கள் கைவசம் வாங்குற அந்த ஒப்பந்தம் முடிக்கும் போது தான் அந்த வியாபார பரிவர்த்தனை முடியுது. மற்றதுலையாவது மார்க்கத்தில் சில அனுமதி இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அமேசானில் ஆர்டர் போடுறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, நீங்கள் பே பண்ணிடுறீங்க. ஆனால் பொருள் அங்கே கையில் அது ஒரு ஃபோட்டோவாக தான் பார்த்தீங்க, வீடியோவாக பார்த்தீங்க. பொருளுடைய உண்மையான இயல்பு அதை வாங்கும்போது தான் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனாலும் நீங்கள் வேறு வழி இல்லை, சரி இது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணுறீங்க. ஒரு நம்பகத்தன்மை நினச்சி நீங்கள் வாங்குறீங்க. பொருள் உங்களுக்கு வர்றது ஒரு வாரம் கழிச்சு அல்லது 3 நாள் கழிச்சு தான் வருது. இது மார்க்கத்தில் ஆகுமானது. ஏன்னா இதில் வெறுமனே பொருள்களை நம்பகத்தன்மை அடிப்படையில் நீங்கள் பே பண்ணுறீங்க அல்லது கேஷ் ஆன் டெலிவரி போடுறீங்க, பொருள் வருது, நீங்கள் பிடிக்கலைன்னா ரிட்டர்ன் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். அந்த அடிப்படையில் தான் அதை கூட மார்க்கம் ஆகுமானதாக இருக்குது. அதாவது அதெல்லாம் ரிட்டர்ன்லாம் போடக்கூடாது, நாங்கள் விற்கிறோம், இந்த காட்டுறோம், எங்கள்கிட்ட இந்த பொருள் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுங்க, அப்படி தான் நாங்கள் நீங்கள் உங்களுக்கு விற்கிறோம், நீங்கள் அதுக்கு பிறகு தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னா அதில் சிக்கல்கள் இருக்குது. அதில் உத்தரவாதம் இல்லை அந்த பொருள். இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு சட்டம் இருக்குது. விற்பனை செய்கிறவர் கைவசம் வைத்திருந்தா அப்போ வாங்கலாம். விற்பனை யார் செய்கிறாரோ அவர் அந்த பொருளை கைவசம் இருக்குதுன்னு உறுதிப்படுத்துறாருன்னா வாங்கலாம். நடுவில் புரோக்கரேஜாக இருந்தாங்கன்னா அதில் வர சிக்கல். ஏன்னா இப்போ ரிட்டர்ன் பண்ணால் பொருள் பிடிக்கலைன்னா அதை திரும்ப எடுத்துக்குவீங்களான்னு நம்ம கேட்கணும். அவங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. இந்த மாதிரி சட்டம் இருக்குது. இது பொதுவான பொருள் இருக்குது. ஆனால் இந்த முறையில் தங்கத்தை கூட வாங்கக்கூடாது. தங்கம்ங்கிறது உடனுக்குடனே கைமாற்றப்படணும். டைம் கேப் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடு அது நம்ம கை வசம் வர்றதுக்கு தாமதமாகும், கிடைக்காது அப்படிங்கிற இடத்துல அது நடக்குதுனாவே அங்கே மறைமுகமாக வட்டி பரிவர்த்தனை தான் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த ஆப் மூலமாக வாங்குறது, அது கொஞ்சமாக சேமிப்பு பணத்தை சும்மா ஒரு அக்கௌண்ட் மாதிரி, அதாவது வெறுமனே ஒரு அக்கௌண்ட் தான், அது கடைசியில் கைக்கு வரும்போது நம்ம பொருளாக வருது. ஆனால் அது மறைமுகமாக வட்டியின் மூலமாக தான் வந்திருக்குன்னு அர்த்தம். பொதுவாக பணத்தை கொண்டு லாபத்தை நம்ம எடுத்துக்கொள்றது எல்லாம் வட்டி தான். பணத்தை கொண்டு பணம் சம்பாதித்தல் இது வட்டி. அது இந்த ஆப் மூலமாக, அதே மாதிரி இந்த ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி டிரான்சாக்ஷனில் வரக்கூடிய அந்த பேங்க்காரன் நம்ம பேங்க்கில் வாங்கினா மட்டும்தான் வட்டின்னு நினைக்கிறோம். இது நம்முடைய மைண்ட் செட்டில் என்ன இருக்குதுன்னா, பேங்க்காரன் இப்போ நான் ஒரு இந்தியன் பேங்க்கு, எஸ்பிஐ இப்படியும் ஒரு பேங்க்காரன் நம்ம பரிவர்த்தனைக்காக அவன் ஒரு பணத்தை ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு 10 ரூபா போட்டான், இல்லை மாதத்துக்கு ஒரு 100 ரூபா போட்டான், அது மட்டும்தான் வட்டின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஸ்பாட் டைம் டிரான்சாக்ஷனில் ஜிபேயோ ஃபோன்பேக்காரன் அதில் ஒரு லாபத்தை நமக்கு உங்களுக்கு இவ்வளோ லாபம், ஏதோ கேஷ்பேக் ஏதாவது 2 பேரை சொல்லி பணத்துக்கு பணமே அவன் ரிட்டர்ன் கொடுக்குறான்ல, அது வட்டி. அது நமக்கு ஹலால் இல்லை, அது வாங்கக்கூடாது. அப்படியே அவன் போட்டான்னா கூட அதை நம்ம வட்டி கணக்கில் உள்ளதுக்கு கணக்கிட்டு அதை எடுத்து யாருக்காவது கொடுத்தோம்னா அதை நீக்கிடணும். சரி, நம்ம கணக்கில் இப்படி போட்டிருக்காங்க, இது நம்மளது இல்லை, அது உண்மையில் நம்மளுடைய இது இல்லை, அதான் உண்மை. அவன் நம்முடைய டிரான்சாக்ஷன் இதுக்கெல்லாம் கூட அவன் சார்ஜ் எடுப்பான், சரியா? அது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வாங்குற கூலி, அந்த கூலி நம்ம கொடுத்துட்டு போகிறோம். அவன் நமக்கு ஃப்ரீயாக செய்ய தேவையில்லை. ஃப்ரீயாக செய்தாலே அது வட்டி தான் மறைமுகமாக, சரியா? ஃப்ரீயாக அவன் நமக்கு செய்கிறானாவே அவன் எதுக்கு செய்கிறான்? அவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு பெரிய வட்டி கடை, இருக்கிற எல்லா பேங்க்குமே பிரம்மாண்டமான வட்டி கடைகள், பல கிளைகள் பரப்பி இருக்கக்கூடிய பெரிய ஆலமரமாக இருக்கிற வட்டி கடைகள். அந்த வட்டி கடைக்காரன்ட்ட நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம பாதுகாப்புக்கு பணத்தை கொடுத்து வைக்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு சில கவர்மெண்ட் பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்குது, அதுக்காக வச்சுருக்குறோம்னு வைங்க. அப்போ அதுக்கு எதுக்கு நமக்கு அவன் தரணும்? அவன் பாதுகாக்கிறான்னா அதுக்கு சார்ஜ் வாங்கட்டும், அதுக்கு கூலி வாங்கட்டும், அதுக்கு அவன் வாடகை வாங்கட்டும். இது நான் உங்களை இப்போ பொருளை பாதுகாத்து உனக்கு இவ்வளோ சேவை செய்கிறேன், அதெல்லாம் உனக்கு நான் இது போடுவேன், ஏடிஎம்முக்கு நீ இத்தனை தடவை இது பண்ணால் அதுக்கு நான் காசு எடுப்பேன், அதெல்லாம் நம்ம எதிர்க்கவே கூடாது. உண்மையிலே எடுக்கக்கூடாது, எங்கள்கிட்ட இருந்து நீ பணத்தை நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே ஹராமு. பலருக்கு இது இல்மு இல்லாதனால என்ன நினைக்கிறாங்க, ஏடிஎம்முக்கு இவ்வளோ ஸ்வைப்புக்கு இவ்வளோ காசு சார்ஜ் போட்டால் அது முஸ்லீம்கள் எதிர்க்கிறாங்க. முஸ்லீம்கள் எதிர்க்கக்கூடாது, அது நியாயம். முஸ்லீம்கள் கொடுத்துட்டு போவான். முஸ்லீம்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அஞ்சுறவங்க,
நான் கொடுத்துட்டு போகிறேன், நீ எனக்கு கொடுக்குற சர்வீஸுக்கு நான் கொடுக்குறேன், நீ ஒழுங்காக சர்வீஸ் கொடு. எனக்கு போகிறேன், நான் பணத்தை எடுக்கிறேன், நீ எப்போவுமே எனக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு நீ ஒரு வேலை செய்கிற, அந்த வேலைக்கு நீ காசு எடுத்துக்கிற, போ, உன் காசு எனக்கு தேவையில்லை. நீ என் காசை கொண்டு சம்பாதிச்சு எனக்கு ஒரு ஷேர் கொடுக்கறதுலாம் எனக்கு வேணாம். என் காசைக்கு என்னுடைய பரிவர்த்தனைக்கு நீ எப்படி மணி டிரான்ஸ்ஃபரிங் என்ன நடக்குது? மணி டிரான்ஸ்ஃபரிங்கில் யாராவது ஏதோ சொல்லுவோமா? பணத்தை அதில் கூட அந்த பணத்துடைய மதிப்பை வச்சு ஒரு சின்ன சார்ஜ் போடுவாங்க. என்ன, வெளிநாட்டு கரன்சிகளை மாற்றும் போது அதுக்கு ஒரு சார்ஜ், அது மார்க் ரீதியாக ஒரு அனுமதிக்கப்பட்ட சார்ஜ். அதில் சில சார்ஜஸ் வட்டி அடிப்படையிலான சார்ஜஸ்ங்கிறது ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம மறுப்போம். ஆனால் அது எல்லா இடங்களையும் நடக்கிறது இல்லை. ஆனால் ஒரு மினிமம் சார்ஜ்னு ஒன்று எப்பவுமே இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டால் அந்த பரிவர்த்தனைக்காக நடக்கக்கூடிய சார்ஜஸ். அது எப்படி நம்ம மணி டிரான்ஸ்ஃபரிங்க்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஏடிஎம்மோ அல்லது பேங்க்காரன் நம்ம வருஷத்துக்கு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்குறோம், டெபிட் கார்டு கொடுக்குறோம், என்னது செக் புக்கு தரோம், இந்த மாதிரி எங்களுடைய இதுக்கு நீங்கள் வருஷத்துக்கு நீங்கள் 2000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா சரிங்கன்னு சொல்லி போயிடணும். நாங்கள் அதை அதில் அரசியல்லாம் செய்யக்கூடாது. ரெண்டாவது அதில் நமக்கு அவன் செய்கிறான்னா நமக்கு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறான், இல்லை 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறான்னா கொடுக்கணும். ஏன்னா சர்வீஸ் பண்ணானா போதும். சரி, நம்ம வேலைக்கு அவன் சர்வீஸ் பண்ணுறான், இல்லை அவன் நம்ம பணத்தை வச்சு தான் லாபம் எடுக்கிறான், அவன் எல்லாமே வட்டி சம்பாதிக்கிறான்ல, அவன் சம்பாதிக்கிறது தலைவிதி. நம்ம எதுக்கு அவன் எடுத்துக்கணும்? அந்த சம்பாத்தியத்திலேருந்து அந்த ஹராமானதுல நமக்கு எதுக்கு? அது நமக்கு தேவையில்லை. சரி, அவன் சர்வீஸ் செய்ததுக்கு இந்த காசு போ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு போயிடணும். அந்த மாதிரி தான் நடக்கணும். அதான் மார்க்க ரீதியாக உள்ள சட்டம். நம்ம அதை கொண்டு லாபம் சம்பாதிக்க கூடாது. லாபம்ங்கிறது வியாபாரத்தில் தான் லாபம். ஒரு பொருளை உழைச்சோம், பர்ச்சேஸ் பண்ணோம், வியாபாரம் செய்கிறோம், நம்ம இவ்வளோ ரூபாய்க்கு நமக்கு முதலீடு பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம், எனக்கு இவ்வளோ லாபம் வேணும், சரி கூட குறைய ஒருத்தருக்கு ரேட் சொல்கிறோம், கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, சரிங்க இந்தாங்க 100 ரூபா குறைச்சிங்க, சரி 20 ரூபா குறைச்சிங்க, 50 ரூபா குறைச்சிங்க, ஓகே, அது ஹலால். பேரம் பேசி கூட வியாபாரம் பண்ணலாம், மார்க்கத்தில் தடை இல்லை. அது என்ன, அந்த உழைப்பு, ஒருத்தர் முதலீடு போட்டிருக்காரு, அதுக்கான உழைப்பு போட்டிருக்காரு, அதுக்கு பிறகு அதுக்கான ஒரு லாபத்தை எடுக்கிறாரு, அதில் ஒரு கடை வச்சிருப்பாரு, ஆள் வச்சிருப்பாரு, வாடகை தருவார், கரண்ட்டு செலவு இருக்குது, அவரு காலையில் கிளம்பி போவார், சாயங்காலம் எல்லாமே அதில் இருக்குது, மனித உழைப்பு அதில் இருக்குது. ஆகவே அதற்குரிய லாபத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வியாபாரம் இல்லை, இதெல்லாம் ஹராம். அல்லது வியாபாரத்தின் பேரில் உள்ள மறைமுகமாக வட்டி சாப்பிட்றது, இந்த தங்கம் நகை மூலமாக உடனடி டிரான்சாக்ஷன் இல்லாமல் கேப் ஏற்படுத்தி, இதெல்லாம் பல சூழ்ச்சிகளே அதில் இருக்குது. அதை திட்டம்லாம் இல்லாமல் யாரும் செய்கிறது இல்லை. அது நம்ம நினச்சிக்கணும். சரிங்களா? ஓகே, இன்ஷால்லா நம்ம இதோட இந்த அமர்வு நிறைவு செய்வோம். இன்ஷால்லா நாளைக்கு மிச்சத்தை பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.